வணக்கம் நேயர்களே. நேயர்கள் அனைவரும் நீடூழி வாழ்க்கை நிம்மதியுடன். இன்னைக்கு கார்த்திகை சோமவாரம். நம் இறைவன் சிவபெருமானை பற்றின ஒரு பதிவை பார்க்கலாமா? திருப்பனந்தாள் அந்த கோயிலில் தாடகேஸ்வரர், அவருக்கு தாடகேஸ்வரர் அப்படின்னு எப்படி பெயர் வந்தது அப்படின்னா, தாடகைங்கிற ஒரு பெண் தினமும் அந்த கோயில் வளாகத்தில் இருக்க பூவை பறித்து தொடுத்து மாலையாக கட்டி தினமும் அந்த சிவலிங்கத்துக்கு சாத்துறதை வழக்கமாக வச்சுருந்தாங்க. நாள் தவறாமல் செஞ்சிட்டு வந்தாங்க. ஒரு நாள் அவங்க மாலையாக தொடுத்து சாத்த போகிறப்ப அவங்க முந்தானை நழுவிடுச்சு. உடனே அதை சரி செய்யலாம், அப்படி சரி செய்கிறதுக்காக குனிஞ்சால் மாலையை கீழே வைக்கிறாப்புல வந்தால் சாத்த வேண்டிய மாலையை தரையில் வைக்கிறாப்புல ஆயிருமே அப்படின்னு நினச்சி என்ன செய்கிறதுன்னு ஒரு நிமிஷம் எட்டி மாலையை போடலாமான்னு பார்த்தா போட வரல. இப்படி ஒரு நிமிஷம் அவங்க மனம் கலங்கினப்ப இறைவன் இந்த லிங்க ரூபத்தில் இருந்த இறைவன் அப்படியே தன்னோட தலையை தாழ்த்தி அந்த மாலையை வாங்கிக்கிட்டதா ஐதீகம். அப்புறம் அந்த லிங்கம் அந்த சாய்ந்த நிலையிலேயே இருந்தது. இந்த மாதிரி அவங்க தாடகைங்கிறவங்க அந்த பக்தையோட மாலையை இந்த மாதிரி ஏற்றுக்கிட்டதுனால தாடகேஸ்வரர். அதுக்கப்புறம் இந்த சம்பவத்துக்கு அப்புறம் குங்குலியக்கலைய நாயனார் அவர் தன்னோட பக்தி பெருக்கில் பாடல்கள் பாட பாட அந்த லிங்கம் நிமிர்ந்ததாகவும் ஐதீகம். இந்த கோயிலில் இந்த 2 சம்பவங்கள் நடந்திருக்கு. அதாவது இறைவன் பக்தர்களோட பக்திக்கு முன்னால் தன்னையை தாழ்த்தி அவங்களோட பக்தியை எப்படி உயர்த்துறாரு அப்படிங்கிறத இந்த நிகழ்வு மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். என்ன இது இந்த மாதிரி சில பதிவுகளை அப்பப்போ நம்மளோட யூடியூப் சேனலில் பார்க்கலாம். வாழ்த்துக்கள்.